தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் படிக்குமாறு அடிக்கடி அறிவுரை வழங்கிய ஆத்திரத்தில் பள்ளி காவலாளியை 9ஆம் வகுப்பு மாணவன் அரிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துராமன். வணக்கம். அந்த காவலாளியின் உடல்நிலை தற்பொழுது என்னவாக இருக்கிறது? என்ன நடந்தது? வணக்கம் கர்ஷினி. கோவில்பட்டியில் பள்ளி காவலாளியை அரிவாளால் தாக்கிய சிறுவன் அடிக்கடி அறிவுரை வழங்கியதால் தாக்கியதாக சிறுவன் போலீசாரிடம் தகவல் தெரிவித்துள்ளான். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வீரபாஞ்சி நகர் முதல் தெருவை சேர்ந்தவர் ராஜன் மகன் பாலகுமார். இவர் கோவில்பட்டி கதிரேசன் கோவில் சாலையில் உள்ள ஏவிஎம் அரசு உதவி பெறும் பள்ளியில் காவலாளியாக பணியாற்றி வருகிறார். இவர் நேற்று பள்ளி அருகே கடையில் உட்கார்ந்து இருந்துள்ளார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட அவரை அதே பள்ளியில் 9ஆம் பயிலும் 14 வயது சிறுவன் அரிவாளால் தாக்கியதாக அவருக்கு தலையில் வெட்டு காயமடைந்து அவர் கோவில்பட்டி அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் மேற்கு காவல் நிலையத்தில் போலீசார் வழக்கு செய்து 14 வயது சிறுவனை பிடித்து இளம் சிறார் நீதி குழுமத்தில் ஆஜர்படுத்தினர். பின்பு சிறுவனுக்கு அறிவுரை வழங்கி மற்றும் கவுன்சிலிங் வழங்கி விடுவித்தனர். மாணவனை சுற்றித் திரிவதை கண்டித்ததும் படிக்கும்படியும் அடிக்கடி அறிவுரை வழங்கியதால் ஆத்திரத்தில் வெட்டியதாக சிறுவன் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.